ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள மாதிரி சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பழைய ஃப்ளாஸ்க், அதாவது நம்ம வீட்டில் சூடு நிற்காத ஃப்ளாஸ்க்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த ஃப்ளாஸ்க்கை வச்சு சூப்பரான ஒரு ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, நம்ம என்ன தான் நிறைய ஊக்கு வாங்கி வச்சுருந்தாலும் நம்ம தேடுற நேரத்துக்கு ஒரு ஊக்கு கூட நம்ம கையில் கிடைக்காது. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அதுக்காக சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பழைய வளையல் யூஸ் பண்ணாத வளையல் இருக்கும்ல, அதில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வளையலில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஊக்கெல்லாம் மாட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஊக்கு இருக்கோ அத்தனை ஊக்கை இதில் மாட்டி விட்டுக்கலாம். வளையல் கவரிங் வளையல், அப்புறம் மெட்டல் வளையல், இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையல் எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஊக்கையும் இந்த வளையலில் மாட்டிட்டேன். இதை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணி இல்லை ஹேங்கர் இருக்கும்ல, அதில் நீங்கள் இந்த வளையலை மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப இந்த வளையலை எடுத்து நம்ம ஒரு ஊக்கை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே மாட்டி விட்டுடலாம். எங்கேயும் தொலைஞ்சு போகாது. நம்ம தேடுற நேரத்துக்கு டக்குன்னு நம்ம கையில் கிடைக்கும். இதுக்காக தான் நான் கண்ணாடி வளையல் வேணான்னு சொன்னேன். ஏன்னா நம்ம எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சிரும். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் மழைக்காலம் முடிஞ்சோன்னே இந்த கொடையெல்லாம் நல்லா காய வச்சு சுருட்டி இது போல் வச்சுருவோம். இது மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் பழைய குழந்தைங்களோட சாக்ஸ் இருந்தால் அந்த சாக்ஸ் உள்ள இந்த கொடையை வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படியே அடுத்த மழைக்காலம் வர வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம தூசி படியாமலும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் ஜாம்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டிலில் வாங்குவோம். சில சமயம் ஆஃபரில் போட்டிருப்பாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா. அந்த மாதிரி வாங்கும்போது 2 பாட்டிலாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாட்டிலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஏதாவது நம்ம ஜாமான் கொட்டி வச்சுக்கலாம். இது கண்ணாடி பாட்டிலுங்கிறதுனால இந்த இதில் பொருட்கள் கொட்டி வைக்கும்போது அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாக இருக்கும். அதாவது எந்த பொருள் கொட்டி வச்சாலும் காற்று போகாமல் இருக்கும். அதனால் இந்த பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த பாட்டில் என்ன கொட்டி வச்சுருக்கேன், ஃபில்டர் காஃபி தூள் தான் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதோட மூடி பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாக இருக்குங்க, கொஞ்சம் கூட காற்று போகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் இதில் நீங்கள் காஃபி தூள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே அழகாகவுமே இருக்கும். அதாவது சீக்கிரம் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமையும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வச்சுருக்க கூடையில் எப்போவுமே அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் பூண்டு, இது மாதிரி எந்த காய்கறி வைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் உறிஞ்சிக்கும். அதனால் வெங்காயம் சீக்கிரம் அழுகி போகாமல் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காய கூடையில் மேல் தட்டில் நான் கிச்சன் டவல், அதாவது கிச்சன் கேஸ் டவல்லாம் துடைக்கிறதுக்கு துணியெலாம் வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 4 துணி வச்சுக்குவேன். அது போல் கத்தி எல்லாமே இது மேலே வச்சுக்குவேன். அப்போ எனக்கு டக்குன்னு கிச்சனில் வேலை பார்க்குறப்ப எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது போலவே இன்னொரு டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே 2 ரூபா காப்பி தூள் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நான் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அந்த காப்பி தூளை அப்படியே வச்சிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ண முடியாது, கட்டி பிடிச்சி போயிடும். அப்படி இருக்கிறப்ப நான் அந்த காப்பி தூளை நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி வெங்காய குடையில் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும்ல சின்ன சின்னதாக, இதில் நான் சுருகி வச்சுருவேன். இப்படி வைக்கும்போது அந்த காப்பி தூள் கட்டியாகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அடுத்த டைம் காப்பி போடுறப்ப அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் இந்த வெங்காய குடையில் சுருகி வச்சுக்குவேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 5, நம்ம பருப்புலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அதில் பூண்டு உரிச்ச பிறகு பூண்டோட காம்பு இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுறாமல் இந்த பருப்பில் சொருகி வச்சிட்டிங்கன்னா பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் வேஸ்ட்டான பழைய வடிகட்டி இருந்தால் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அது எதுக்குமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இனிமேல் அந்த மாதிரி பழைய வடிகட்டியை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் உரல் வச்சுருப்போம்ல, இஞ்சி பூண்டு நசுக்கிற உரல், அந்த உரலுக்கு சைஸுக்கு உள்ளே வைக்கிற தகுந்த மாதிரி அந்த டீ வடிகட்டியை கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உரல் இருக்குது பாருங்கள், அந்த உரலில் இது உள்ளே வச்சிடணும்.
இது போல் வச்சுட்டு நம்ம உள்ளார வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கும் போது இந்த மாதிரி உள்ளார வச்சுட்டு நம்ம நசுக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு வந்து தெறிக்காமல் இருக்கும். நம்ம சாதாரணமாக நசுக்கும் போது எங்கே பார்த்தாலும் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து தெரிச்சு போகும். அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளார வச்சுட்டு நீங்கள் நசுக்குனிங்கன்னா வெளியே வந்து தெறிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே வந்து மூடி வந்து வச்சிடலாம். இப்படி வைக்கும் போது நம்மளோட பூச்சி, அதாவது கரப்பாம்பூச்சி, வேறு ஏதாவது கொசு, இது எதுவுமே வந்து இது உள்ளார வந்து உட்காராது. நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம வீட்டில் ரைஸ் குக்கர் ஒயராகட்டும் இல்லை மிக்ஸி ஒயராகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து விடும்போது அது பாட்டுக்கு வந்து தொங்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒயரை வந்து நல்லா சுருட்டிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டான பல்லு போன கிளிப்பில் தான் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி கிளிப் இல்லை, அதனால் வந்து நான் நல்ல கிளிப் தான் வச்சு செஞ்சு காட்டுறேன். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக கிளிப்பு பல்லு போன கிளிப்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒயரை வந்து நல்லா இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நம்ம வச்சிட்டோம்னா நம்ம கீழே விழாது. அடிக்கடி நம்மளுக்கு ஒயரும் வந்து அழுக்காகாது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கும் போது அதில் வந்து சீனி கவர், அப்புறம் வந்து பருப்பு கவர், இந்த மாதிரி எது வாங்கினாலும் அதில் வந்து கவர் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் வந்து நம்ம கொட்டிட்டு வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டுற வேணாம். இந்த கவரில் வந்து மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அந்த மல்லித்தலையும் புதினா தலையும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சீக்கிரம் வந்து வீணாக போகாது. மல்லித்தலையை ஸ்டோர் பண்ணி வைக்க இதுவும் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். அந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே வந்து அதில் வந்து சூடு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். அதை போட்டுட்டு அடுத்தது புது ஃப்ளாஸ்க்காக வந்து வாங்கிக்குவோம். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் சூடு நிற்காத ஃப்ளாஸ்க்கு, ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய ஃப்ளாஸ்க்கு, இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா தான் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா வந்து நான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. இதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஸ்க்கை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நான் இன்றைக்கி காஃபி ஃபில்டராக தாங்க இந்த ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபில்டர் காஃபி தூள் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதை மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்ல டிக்கஷன் வந்து உள்ளே வந்து இறங்கியிருக்குங்க. இது அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஊற்றக்கூடாது. இதுக்கு மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டம்ளரில் வந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக வந்து நம்மளுக்கு டிகாஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்காக நம்ம காஃபி ஃபில்டர் தான் வந்து வேணும், ஃபில்டர் காஃபி குடிக்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் டிகாஷன் வந்து ஊற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம சூடான வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்து காஃபி ஃபில்டர் இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஃப்ளாஸ்க்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து வேஸ்ட்டான ஃப்ளாஸ்க் இருந்தால் நீங்கள் அதை காஃபி ஃபில்டராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இப்படி தாங்க வந்து இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.